இந்த ஒரு பரப்பளவு கணக்கு பாருங்கள். -3,5 5,6 மற்றும் 5,-2 ஆகிய முனைகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்தமாரி புள்ளிகள் கொடுத்து கணக்கு கேட்டாங்கன்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துங்க, இது ஒய்ன்னு எடுத்துங்க. சரிங்களா? இப்போ 3 டேர்ம் இருக்கிறதுனால இது x1 y1 x2 y2 x3 y3. சரிங்களா? இது எப்படி போடலான்னு பாருங்கள். எழுதியிருக்காங்க இல்லையா, x1 y1 x2 y2 x3 y3 எழுதிட்டு இது ஃபார்முலா பாருங்கள். 1/2 × x1 × y2 - y3 x2 × y3 - y1 அப்புறம் x3 × y1 - y2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -3 6 -2ங்களா +5 × -2 -5 +5 × 5 - 6. இப்போ இது என்ன ஆகிடும்னா 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 = 2 8ன்னு வந்துடுங்களா. அதே போல் -2 -5 -7ன்னு வந்துடும். 5 - 6 எத்தனை வரும்? -1. இப்போ ஹோல் டேர்ம் வந்து என்னென்னு வந்துடும்னா 1/2 × -3 இது வந்து 8ன்னு வந்துடுங்களா. இங்கே -35 வந்துடும், இங்கே -5 வந்துடும். போட்டாச்சா? 3 8 24. மூணுத்தையும் கூட்டுங்க, என்ன வரும்? 24 35 -64 வரும். 64 2ஆல் அடிச்சிங்க 32 -32. இது வந்து ஆன்சர். இது வந்து ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சி தான் சரியான ஆன்சர். சரிங்களா?